அன்யாங் டார்மிஸ், வெல்கம் டு பேங்க்டன் எஃப்எஃப் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா விமன் குக்கோட நாகினி எஃப்எஃப் பார்ட் 17 தாண்டா பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, எல்லோரும் கேட்டுகிட்டே இருந்தீங்க, அதனால தான் இன்றைக்கி கொண்டு வந்துட்டேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். யூஸ் ஹெட்ஃபோன்ஸ் ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். இமேஜின் பண்ணிக்கோங்க, அடிக்ட் ஆடாதீங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட் நம்ம எதோட பார்த்துருந்தோம்னா, விமன் குக் 3 பேரும் அடிப்பட்ட நிலமையில் கோயிலுக்குள்ளே வர முயற்சி பண்ணியிருப்பாங்க. பட் அவங்களால முடிஞ்சிருக்காது. ஸோ அவங்க எங்களை மன்னிச்சிடுங்க, நாங்கள் கோயிலுக்குள்ளே வரணும்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள்லாம் அவங்கள பார்த்து யோசிச்சிருப்பீங்கடா, அதோட தாண்டா பார்த்தோம். ஸோ இப்போ அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போது வயனு அப்படியே சஞ்சுவை பார்க்குறா. பிகாஸ் அவள் தானே மகாநாகராணி. ஸோ அவள் பெர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் வேறு லைக் இந்த கழுகு அவங்களால தான் சிவன் கோயிலுக்குள்ளே உள்ளே வர முடியும். ஸோ வயன் பார்த்துட்டு அவங்க பாவம் மன்னிப்பு கேட்க தானே வந்திருக்காங்க, ஸோ கேட்கட்டுமே அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம யோஞ்சோன் என்ன பேசுகிற நீ, அவங்க நம்ம எதிரிங்க, அவங்க உள்ளே வந்தால் என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ சும்மாரு அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சு நீ உள்ளே வரத்துக்கு அலோ பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போது சஞ்சு பார்த்துட்டு இல்லை ஒரு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே, எதிரியாக இருந்தாலும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்ல. நம்ம சிவபெருமான் என்ன சொல்லியிருக்காரு, என்ன எதிரியாகவே இருந்தாலும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அப்படியே அவங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலன்னா அதுக்கப்புறமேட்டு அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காருல. அதனால் இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து தான் பார்ப்போமே அப்படின்னு சஞ்சு சொல்ல, சோபின் இங்கே பாரு சஞ்சு, நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் எதிரிங்க கழுகெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் இது பண்ண மாட்டாங்க, விட்டு கொடுக்க மாட்டாங்க, அதனால இவங்களை நம்ப வேண்டான்னு எனக்கு தோணுது அப்படின்னு சோபின் சொல்ல, சஞ்சு இங்கே பாரு சோபின், அப்படிலாம் ஒன்றும் நடக்காது, இவங்க பார்த்தா நிஜமாகவே மனம் திருந்தி மன்னிப்பு கேட்க வந்திருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது, கண்டிப்பாக இவங்க அப்படிலாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 3 பேரும் நீங்கள் உள்ளே வரலாம் அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. அவள் சொன்ன உடனே இவங்க 3 பேரும் உள்ளே வராங்க. உள்ளே அப்படியே சிவன்கிட்ட தான்டா வராங்க. ஓகேயா, சிவன்கிட்ட நீங்கள் 3 பேரும் நின்றுட்டுருக்கீங்க. அவங்க பக்கத்தில் காய் சோபின் யோஞ்சோன்லாம் நிற்கிறாங்க. இவங்க 3 பேரும் அப்படியே சிவன்கிட்ட அப்படியே மன்னிப்பு கேட்குறாங்க, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது உள்ள கோயில் உள்ளக்குள்ளே இந்த கழுகோட கூட்டம் எல்லாம், அவங்களோட ஆர்மிஸ் எல்லாம் வராங்க. நீங்கள்லாம் அப்படியே பார்க்குறீங்க. அப்போது விமன் குக்கு வெள்ளத்தனமாக, நாங்கள் மன்னிப்பு கேட்போம்னு நினச்சியா, அந்த அளவுக்கு நாங்கள் கிடையாது, நாங்கள் இப்போ எதுக்கு வந்தோம்னு தெரியும் அப்படி சொல்லிட்டு சோபின் காய் அதுக்கப்புறம் யோஜனை இவங்க 3 பேரையும் விமன் குக் போட்டு செம்மையாக அடிக்கிறாங்க. நீங்கள்லாம் பார்த்துட்டு நோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கீங்க. பட் நோ யூஸ். இப்போது விமன் குக்குக்கும் சோபின் காய் யோஜன் 3 பேருக்கும் செம்ம ஃபைட் நடக்குதுடா. விமன் குக் அவங்களோட ஈகளோட ஃபார்முக்கு ஃபைட் பண்ணுறாங்க. யோஞ்சோன் காய் சோபின்லாம் ஸ்னேக்கோட ஃபார்முக்கு ஃபைட் பண்ணிட்டுருக்காங்க. நீங்கள் அங்கே இப்போ ஃபுல்லாக அந்த கோயிலே நாகலோகத்துக்கும் அந்த கழுகு லோகத்துக்கும் சண்டை நடக்குது. எல்லாருமே சண்டை போட்டுட்ருக்காங்க. நீங்கள் 3 பேரும் உங்கள் ஸ்னேக் ஃபார்முக்கு அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாரையும் போட்டு செம்மையாக அடிக்கிறீங்க. அப்படி பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது ஜிம்மன் என்ன பண்ணிடுறான், அங்கே தான் சிவனுக்கு மேலே நாகமணி இருக்குது. ஸோ அவன் சண்டை போட்டுட்டு என்ன பண்ணிடுறான்னா அந்த நாகமணியை எடுத்துடுறான். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 3 பேர் சோபின் காய் யோஞ்சோன் இவங்கெல்லாம் நல்லா போட்டு அடிச்சிடுறாங்க. அவங்க 3 பேர் அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. பட் நீங்கள் 3 பேர் அதை பார்க்கல, நீங்கள் உங்கள் ஃபைட்டில் இது பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ விமன் குக் என்ன பண்ணுறாங்கன்னா 3 பேர் அப்படியே பொறுமையாக சிவன்கிட்ட போயிட்டு, நாங்கள் எதுக்காக இங்கே வந்தோம்னா இதுக்காக தான், இந்த நாகமணிக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, சிவராத்திரின்றதுனால நீங்கள் நாகமணி எடுத்து பூஜை பண்ணலான்னு சொல்லிவிட்டு அதை சிவன் தலைக்கு மேலே வச்சுருப்பீங்கடா. இவங்க 3 பேரும் போய் அதை எடுத்துடுறானுங்க, அதை தொட்டுடுறாங்க.
அதை எடுத்ததுக்கு அப்புறமேட்டு அப்படியே வந்துட்டு வில்லத்தனமாக சிரிக்கிறாங்க. அவங்களுக்கு அவ்வளோ பவர்ஸ், அதை டச் பண்ண அடுத்த செகண்ட் அவ்வளோ பவர்ஸ் வருது 3 பேருக்குமே. நீங்கள் 3 பேரும் இல்லை அது நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கீங்க. அப்போ யோன்ஜான் காயெல்லாம் மறுபடியும் வந்து சண்டை போடுறாங்க. பட் இந்த வாட்டி விமன் குக் நாகமணி எடுத்ததுனால ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு யோன்ஜான் காய் சோபினை வந்துட்டு கொன்னுடுறாங்கடா. இதை பார்த்துட்டு உங்கள் 3 பேருக்கும் அப்படியே உசரே வந்துட்டு போயிடுச்சு. நீங்கள் அப்படியே சோபின் காய் யோன்ஜான் அப்படின்ற மாதிரி 3 பேரும் அப்படியே வந்துட்டு பார்த்துட்ருக்கீங்க. அவங்களால பேட் பண்ணிக்கவே முடியல. நீங்கள் அந்த கோவத்தில் என்ன பண்ணிடுறீங்கன்னா விமன் குக்கு கூட நீங்கள் சண்டை போடுறீங்க. பட் விமன் குக் வந்து உங்ககிட்ட சண்டை போடலை, நீங்கள் வந்து அவங்கள அட்டாக் பண்ணுறீங்க. பட் அவங்க 3 பேரும் வந்துட்டு டிஃபென்ஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்கள திருப்பி உங்களை அட்டாக் பண்ண கிடையாது. பட் நீங்கள் விடாமல் அவங்கக்கிட்ட சண்டை போட்டு ஃபைனலாக விமன் குக்கையும் நீங்கள் கொன்னுடுறீங்கடா. ஓகேயா? எப்படின்னா நம்ம வயன் வந்துட்டு ஜேகேவை கத்தியால் வாலில் வந்துட்டு குத்திடுறா. சஞ்சு வந்துட்டு அப்படியே தயங்க வந்துட்டு தூக்கி ஜன்னலில் அப்படியே அந்த மலையிலேருந்து கீழே வந்துட்டு தள்ளிடுறாடா. ஓகேயா? ஸோ ஜிம்மனை வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையாக வந்துட்டு கொன்னுடுறாங்க. விமன் குக்கு எங்களை இப்போ கொன்னுட்டீங்க, ஆனால் அடுத்த ஜென்மத்தில் நீங்கள் எங்களுக்கு மட்டும்தான், உங்களை விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லி 3 பேரும் அப்படியே வந்து இறந்துடுறாங்கடா. நீங்கள் 3 பேர் இதெல்லாம் பார்த்துட்டு எங்களால் தான் பெரிய தப்பு, எங்களால் தான் நாகலோகமே அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு குற்ற உணர்ச்சியில் ப்ளஸ் உங்களோட லவ்வும் வந்துட்டு போயிடுச்சுல. ஸோ அதனால் நீங்கள் 3 பேர் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா உங்களை நீங்களே வந்துட்டு கத்தியால் குத்தி இறந்து போயிடுறீங்க நீங்களும். ஸோ இதெல்லாம் உங்கள் குருதேவா வந்துட்டு சொல்லி முடிக்கிறாரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ குருதேவா வந்துட்டு ஆமாம், இது நடக்கக்கூடாதுன்ட்டு தான் நான் நினச்சேன். ஆனால் இந்த ஜென்மத்துலேயும் நீங்கள் அவங்கக்கிட்டே தான் போயிருக்கீங்க. ஆனால் இது எங்கே போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல. சிவபெருமான் எப்போவுமே உங்களுக்கு துணையாக உங்கள் கூட இருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த நாகமணியை சீக்கிரமாக கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கா வயன். அப்போது ஜேகே ஈகலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க குருதேவா இல்லை, எனக்கு தெரிஞ்சு அவன் கழுகாக இருக்க வாய்ப்பில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் கழுத்தில் இருக்கிற அடையாளம் கழுகு கடிச்ச அடையாளம் கிடையாது, அது வேறு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் இருந்து ஒரு பவுட்ரு மாதிரி ஒன்று எடுக்கிறாரு. லைக் ஒரு அந்த சாம்பல் மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி ஒன்று எடுக்கிறாரு. அதை எடுத்து ஒரு பையில் போட்டுட்டு அதை வயன்கிட்ட கொடுத்துட்டு, இதை அவன் உடம்புல படுற மாதிரி நீ பண்ணணும். எப்படி குருதேவா? இதை அவன் குளிக்கிற தண்ணியில் கலந்து விட்டுரு. அந்த தண்ணி இவன் மேலே படும்போது இவன் யாருன்றதை உனக்கு காட்டும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறாரு. வயனும் வந்துட்டு சரி நாங்கள் பண்ணுறோம் அப்படி சொல்லிட்டு 3 பேரும் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ சஞ்சு கேட்குறா, இப்போ எனக்கு புரியுது, போன ஜென்மத்தில் நாகமணி எடுத்ததுனால தான் இந்த ஜென்மத்துலேயும் அவங்களால அதை தொட முடிஞ்சிருக்கு. அப்படி தானே குருதேவா? அப்படி சொல்ல அவரும் ஆமாம், அதனால தான் அவங்களால அதை தொட முடிஞ்சிருக்கு. ஆனால் எப்படியும் நாகமணியை சீக்கிரமாக கண்டுபிடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்போது சஞ்சு அது மட்டும் இல்லை, என் ருத்ராவை கொண்டவங்களையும் நான் சாகடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்க குருதேவா. நீ நினைக்கிற மாதிரி அவங்க 3 பேர் சாதாரண ஆள் கிடையாது சஞ்சு, அதனால் பார்த்து ஜாக்கிரதை அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காரு. அப்புறம் அவர் வந்துட்டு போங்க, டைம் ஆகுது, நீங்கள் 3 பேரும் வந்து ரொம்ப நேரம் ஆகுது, அதுக்கப்புறம் லேட் ஆனதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது, நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. நீங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே கொஞ்சம் தூரத்தில் குளம் இருக்குடா. நீங்கள் வந்துட்டு அந்த குளத்துல வந்து தண்ணி வந்து எடுக்கிறீங்க. எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டு போகிறீங்க. அங்கே கட் பண்ணால் வீட்டு சைடு வீட்டில் எல்லாம் வந்துட்டு அவங்கவுங்க ஒர்க் பார்த்துட்ருக்கும் போது போலீஸ் வந்துட்டு வராங்க. மிஸ்டர் பார்க், மிஸ்டர் கிம் அவங்க வீடு தானே இது அப்படின்ற மாதிரி கேட்க, அப்போது எல்லாம் வராங்க. அப்போது மிஸ்டர் கிம் வந்துட்டு வாங்க சார், என்னாச்சு, உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. அந்த போலீஸ் ஆஃபீஸரும் இல்லை உங்களோட ஒருத்தர் அதான் மிஸ்டர் கேங்க காணோன்னு சொல்லிட்டு
நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தீங்கல்ல. ஆமாம், என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் பார்க் வந்துட்டு கேட்குறாரு. இல்லை சார், எங்கள் கொஞ்சம் தூரத்தில் ஒரு காடு இருக்குது. அந்த காட்டில் ஒரு டெட் பாடியை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். அது ஃபேங்கா இல்லையான்னு நீங்கள் மட்டும் கொஞ்சம் பார்த்து ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் எங்கள் கூட வரீங்களா அப்படின்ற மாதிரி அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு ஃபேங்கோட ஒய்ஃப் அவங்க ரொம்ப வந்துட்டு என்ன என் ஹஸ்பண்டுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி அழுதுட்டு வராங்க. அப்போ போலீஸ் வந்துட்டு இல்லை மேம், அது மிஸ்டர் ஃபேங்கா என்னன்னு தெரியல, அதை ஐடென்டிஃபை பண்ண தான் கூப்பிடுறோம், கொஞ்சம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல. அப்போ உங்கள் ஒய்ஃப் இல்லை, அது என் ஹஸ்பண்டாக இருக்காது, அவராக இருக்காது அப்படின்றாங்க. அப்போது மிஸ்டர் பார்க்கு இரு சாந்தினி, கொஞ்சம் அழாது, இரு சார், எங்கே இருக்குது, வாங்க சார் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் பார்க்கு மிஸ்டர் கிம்மை கூப்பிட்டு போகிறாங்க. சாந்தி வந்துட்டு நானும் வரேன் சார், நானும் வரேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல, சரி நான் அவங்களே கூப்பிட்டு போகிறாங்க. மிஸ்ஸஸ் கிம்மும் மிஸ்ஸஸ் பார்க்கும் என்னடா என்ன புதுசாக சொல்கிறாங்கன்ற மாதிரி அவங்க அப்படியே பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே காட்டுக்குள்ளே போயிட்டு அந்த டெட் பாடியை பார்க்குறாங்க. பார்த்தா அது ஃபேங்குது தான். ஸோ அவங்க ஒய்ஃப் செம்மையாக அழுகுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப அழுகுறாங்க. அதுக்கப்புறம் மிஸ்டர் பார்க்கும் மிஸ்டர் கிம்மும் அப்படியே ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. அப்போது வந்துட்டு போலீஸ் ஆஃபீஸர் வந்து பாடியை போஸ்ட்மார்ட்டம்க்கு அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே வந்துட்டு கூப்பிட்டு போகிறாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணிவிட்டு அந்த ரிப்போர்ட்டில் வந்துட்டு பாம்பு கடிச்சிட்டு தான் இவன் இறந்துருக்காரு அப்படின்ற மாதிரி வருது. இதை கேட்டுட்டு மிஸ்டர் பார்க்குக்கும் மிஸ்டர் கிம்முக்கும் உயிரே போகிற மாதிரி இருக்குது, அள்ளி விட்டுறது. பிகாஸ் பாம்பு கடிச்சு அவன் இறந்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே அந்த பாடியை வந்துட்டு வீட்டுக்கு தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ எல்லாம் வீடே வந்துட்டு ரொம்ப சோகமாக இருக்குடா. ஓகேயா, இந்த விஷயத்த வந்துட்டு மிஸ்ஸஸ் பார்க் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே ஜிம்மனுக்கு கால் பண்ணுறாங்க. அங்கே ஜிம்மன் என்ன ஆயிருக்கும்னா, நீங்கள் 3 பேரும் தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அப்படியே கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு உங்களை வந்துட்டு பேராக வந்து அந்த இதில் சிவனுக்கு வந்து அபிஷேகம் பண்ண சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஜிம்மன், ஹரிணி, அதுக்கப்புறம் சஞ்சு, தயாங்கு, ஜேகே, வயனன்னு சொல்லிட்டு பேராக வந்துட்டு அப்படியே தண்ணி ஊற்றுறாங்க. ஊற்றுனதுக்கப்புறமேட்டு அப்படியே வந்துட்டு கொஞ்ச நேரம் பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அந்த சிவனுக்கு பக்கத்தில் அம்மன் இருக்காங்க, அவங்கக்கிட்ட போயிட்டு அவங்களுக்கும் பூஜை பண்ணுறாங்க. அப்படி பூஜை பண்ணிகிட்ருக்கும் போது குருஜி வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா விமனுக்கு கையில் குங்குமம் கொடுத்துட்டு அதை வந்து இவங்க கேர்ள்ஸ் 3 பேரும் தலையில் வச்சு விட சொல்கிறாங்க. விமன் குக் அப்படியே பார்க்குறாங்க. நம்ம கேர்ள்ஸ் அப்படியே வேண்டாம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்துட்டு வேகமாக காற்றடிக்குது. அந்த காற்றடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா விமன் குக் கையில் இருக்கிற குங்குமம் வந்துட்டு அப்படியே உங்கள் தலையில் வந்துட்டு விழுந்துருது. உங்கள் 3 பேர் தலையில் அப்படியே வந்துட்டு அந்த அம்மன் கிட்டே இருந்திருக்கோம்ல ஒரு குங்குமம், கையில் இருந்திருக்கோம்ல அவங்க கையில், அந்த குங்குமம் வந்து அப்படியே உங்கள் 3 பேர் மேலே படுது. அப்படியே அந்த காற்றுல எல்லாம் படுதுடா. ஓகேயா, அப்படி இமேஜின் பண்ணிக்கங்க, படுது. இதெல்லாம் பார்த்துட்டு குருஜி வந்துட்டு உங்களை அந்த அம்மனே வந்துட்டு சேர்க்கணுன்னு நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்கள் 3 பேரும் உங்கள் குருஜியை பார்க்குறீங்க. அவர் ஐயோ அப்படின்ற மாதிரி அவர் கீழே குனிஞ்சுக்கிறாரு. விமன் குக்கும் அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சிட்டு சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு கிளம்பும்போது தான் மிஸ்ஸஸ் பார்க் ஜிம்மனுக்கு கால் பண்ணியிருப்பாங்க. ஜிம்மன், என்னம்மா என்னாச்சு? டே ஜிம்மன் அதும்மா என்னம்மா, ஏம்மா அழுகிற? அது மிஸ்டர் ஃபேங் இருக்காருல்ல, அவர் இறந்துட்டாருடா. என்னது, மாமா இறந்துட்டாரா? எப்படி அப்படின்னு ஜிம்மன் சொல்ல, தயாங்கும் ஜேகேவும் என்ன ஜயாங் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. மிஸ்ஸஸ் பார்க்கு நீங்கள் உடனே கொஞ்சம் கிளம்பி வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஜிம்மன் என்ன அப்படின்ற மாதிரி ஷாக்காக பார்க்க, தயாங்க என்னடா ஆச்சு? மாமா அவர் இறந்துட்டாராண்டா. என்னது, எப்படி? தெரியல, வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் அப்படியே வேகமாக ஓடுறாங்க. நீங்கள் 3 பேர் அவன் செத்து 3 நாள் ஆச்சு, இப்போ தான் கண்டே பிடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு நீங்களும் சரி டவுட் வந்துடும்னு பின்னாடியே வந்துட்டு போகிறீங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கெல்லாம் போகிறீங்க. வீட்டுக்கு போய் பார்த்தா நடு ஹாலில் அவரோட டெட் பாடியை போட்டு எல்லாம் உட்காந்துருக்காங்க. நீங்களும் சரி ஆக்ட் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறீங்க.
போனதுக்கப்புறம் மிஸ்ஸஸ் பார்க் வந்துட்டு உங்களை போய் அந்த ஒயிட் ட்ரெஸ், பிகாஸ் அந்த கண்ணீர் அஞ்சலிக்கெலாம் ஒயிட் ட்ரெஸ் போடுவாங்கல்லடா, ஸோ அதை போட சொல்கிறாங்க. நீங்களும் வந்து அதெல்லாம் போட்டு வரீங்க. நீங்கள் 3 பேரும் தான் அங்கே ஒர்க்கெல்லாம் லைக் இந்த டீலாம் போட்டு அவங்களுக்கு கொடுக்கறது. ஏன்னா டெத்தான வீட்டில் நைட்டெல்லாம் சாப்பிட மாட்டாங்களடா, ஸோ அதனால நீங்கள் எல்லாமே பண்ணுறீங்க. இல்லைங்க தலையெழுத்து அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே பண்ணுறீங்க. அதுக்கப்புறமேட்டு அதெல்லாம் முடிஞ்சு 2 days ஸ்கிப் ஆயிடுது. இந்த 2 daysல வந்துட்டு வீடே வந்து ரொம்ப அமைதியாக, எந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஹாப்பியாக இருந்ததோ அப்படியே ரொம்ப சோகமாக அந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனாலே நீங்கள் வந்துட்டு மறந்துருப்பீங்க. இந்த ஜேகேக்கு அந்த குருதேவா கொடுத்துருப்பார்ல அந்த பவுடர், அதை வந்துட்டு தண்ணியில் கலக்கணுன்றதையே நீங்கள் மறந்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி நீங்கள் எல்லாம் வந்துட்டு ஹாலில் வந்துட்டு இருக்கீங்கடா, உட்காண்ட்ருக்கீங்க 3 பேரும். அப்போ மிஸ்ஸஸ் பார்க் வந்துட்டு விமன் குக் வந்து ஆஃபீஸ்க்கு வந்துட்டு போயிருக்காங்க. ஓகே, ஸோ மிஸ்ஸஸ் பார்க்கு மிஸ்ஸஸ் கிம்லாம் வராங்க. வந்துட்டு இங்கே நாங்கள் எல்லாம் கொஞ்சம் ஃபேமிலியோட கோயிலுக்கு போகலான் இருக்கோம்மா. அப்படியாம்மா? ஆமாம், எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க இருக்காங்க, அவங்கள நாங்கள் பார்க்க போகிறோம். நான், மிஸ்ஸஸ் கிம், அப்புறம் மிஸ்டர் பார்க்கு, அப்புறம் மிஸ்டர் கிம் 4 பேர் தான் போகிறோம். சரிம்மா, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 3 பேர் சொல்கிறீங்க. அப்போ மிஸ்ஸஸ் பார்க்கு ஜிசோ, ஜெனி, லிசா, அப்புறம் ரோஸ் எல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போயிருக்காங்க. அதே மாதிரி தான் ஜாக்சன், ஃபிலிக்ஸ்லாம் வந்துட்டு போயிருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்க்க. இப்போது நீங்கள் உங்கள் அக்கா மீராலாம் தான் இருக்கீங்க. பத்திரமா இருந்துக்கோங்க, நாங்கள் நைட்டுக்குள்ளே வந்துடுவோம்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது வேணும்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள், ஓகே அப்படின்னு மிஸ்ஸஸ் கிம் சொல்கிறாங்க. நீங்களும் ஓகேம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறீங்க. ஸோ எல்லாம் போயிடுறாங்கடா. இப்போ வீட்டில் யாருமே இல்லை, நீங்கள் 3 பேர் உங்கள் அக்கா மட்டும்தான். ஸோ உங்கள் அக்கா வந்து கேட்குறாங்க, சரி குருதேவா அப்படி பண்ண சொன்னார்ல, அதை பண்ணிட்டியா வயன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் இல்லைக்கா, இந்த 2 நாளில் நடந்ததில் நான் மறந்துட்டேன், இன்றைக்கி தான் பண்ணணும், இன்றைக்கி வேறு வீட்டில் யாருமே இல்லை, ஸோ அவன் வந்தான்னா பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்கடா. உங்கள் அக்காவுக்கு வந்து ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் நீங்கள் யாருன்ட்டு. ஸோ அவங்க உங்கள் பிளானுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஓகேயா, சரின்னு சொல்லிவிட்டு அப்படியே போகுது. ஒரு மதியம் ஒரு ஆஃப்டர்நூன் டைம் ஆகுது. நீங்கள் 3 பேரும் அப்படியே சாப்பிடலான்னு சொல்லிட்டு உட்காண்ட்ருக்கும் போது காலிங் பெல் ரிங் ஆகுது. மீரா போய் ஓப்பன் பண்ணால் விமன் குக்கு தான் வந்திருக்கானுங்க. வந்துட்டு ஹரிணி வந்துட்டு கேட்குறா, என்ன சீக்கிரமாக வந்துட்டீங்க, ஏதாவது ஃபைல் வேணுமா அப்படின்னு கேட்க ஜிம்மன் இல்லை ஆஃபீஸ் ஒர்க் சீக்கிரமாக முடிச்சிட்டோம், அதான் வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் போகும்போது எனக்கு அப்போ தான் ஞாபகம் வருது, ஐயோ சேக்கே அப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா வேகமாக ஓடிட்டு ஜேகே என்ன இல்லை நீங்கள் ரொம்ப டயர்டாக இருப்பீங்கள்ல, வந்து உட்காருங்க, கொஞ்சம் தண்ணி குடிப்பீங்க அப்படி சொல்லிட்டு ஜேகேவை கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கிறா. அப்போ ஜேகே பார்த்துட்டு என்ன இவ புதுசாக பண்ணுறா அப்படின்ற மாதிரியே ஒரு வியர்ட் லுக் விட்டுட்ருக்கான். ஜிம்முன்னு தாங்கும், அவெல்லாம் பண்ணுறா, நம்ம பொண்டாட்டிங்களும் இருக்குதுங்களே அப்படின்னு பார்க்க நீங்கள் ஆல்ரெடி நீங்களும் ஹர்னியும், அதான் சஞ்சுவும் ஹர்னியும் வந்துட்டு கையில் கிளாஸோடு நின்றுருக்கீங்க. ஜிம்முன்னு தயவங்க அப்படியே ஷாக்கிங்காக பார்க்குறாங்க, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் 2 பேரும் தண்ணி கொடுக்க அவனுங்களும் அப்படியே பார்க்குறானுங்க. சஞ்சு என்ன வேண்டாமா, அப்போ நானே குடிச்சிடவா அப்படின்னு கேட்க தயவங்க அப்படியே ஒரு மாதிரி மறைச்சிட்டு அப்படியே அந்த கிளாஸை வாங்கிக்கிறான். ஜிம்முனும் வாங்கி குடிக்கிறான். அதுக்கப்புறம் குடிச்சிட்ட பேருக்கு ஜேகே வந்துட்டு சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கான். நீங்களும் அவன் பின்னாடியே போகிறீங்க. பின்னாடி போனதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ரூம்குள்ளே போயிட்டு ஜேகே ஒரு நிமிஷம், என்னடி பிரச்சனை உனக்கு? இல்லை நீங்கள் ஒரு 5 minutes உட்காடுறீங்களா? எதுக்கு? இல்லை நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். என்னது? நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன். வீட்டில் தானே இருந்தேன், அதெல்லாம் முன்னாடியே பண்ணியிருக்க மாட்டியா? இல்லை நான் காலையிலே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டேன், பட் மறுபடியும் ஸ்வெட்டாக இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேனே, ஒரு 5 minutes ப்ளீஸ். நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்திருக்கேன்டி, அவ்வளோ டென்ஷன் அவ்வளோ இதில் இருக்கேன், தயவு செஞ்சு என்னை ஃப்ரெஷ்ஷப் ஆக விடு. அப்போ ப்ளீஸ் ஜேகே ப்ளீஸ். என்னமோ பண்ணி தொலை, சீக்கிரம் போ, 5 minutes தான், அதுக்கு மேலே நான் வெயிட் பண்ண மாட்டேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேகமாக வந்துட்டு வாஷ்ரூம்குள்ளே போகிறீங்கடா.
போயிட்டு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், பிகாஸ் எந்த தண்ணியில் கலக்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே முழிச்சிருக்கீங்க. பாத் டப்பில் இருக்கிற தண்ணியில் கலக்கலாமா இல்லை ஷவரில் கலக்கலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கீங்க. பிகாஸ் ஜேகே எதில் குளிப்பான்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸாக்டாக தெரியாது. அதனால் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கீங்க. இப்படியும் உங்களுக்கு ஒரு 5 minutes ஆயிருக்கும். ஸோ ஜேகே கதை தட்டுறான். வெளியே வாடி, குளிச்சிட்டியா இல்லையா? இல்லை ஜேகே இதோ வரேன், 2 minutes. இதைத்தான் நீ 10 நிமிஷமாக சொல்லிட்டுருக்க. ஒழுங்காக வெளியே வந்துடு, இல்லை நானே உள்ளே வந்துடுவேன். இல்லை இல்லை நான் வரேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகே சீக்கிரம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெயிட் பண்ணுறான். பட் நீங்கள் வெளியில் வரவே இல்லை. ஜேகே டென்ஷன் ஆகிட்டு, இந்த பாரடி லாஸ்ட் அண்ட் ஃபைனல், நான் உள்ளே வந்துடுவேன். இல்லை ஜேகே ஒரு 2 minutes ப்ளீஸ். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ சொன்னால் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ணுறான். நீங்கள் லாக் தான் போட்டிருப்பீங்க. ஸோ அவன் என்ன பண்ணுறான், ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான். நீங்கள் ஐயோ உள்ளே வர போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு எதில் கலக்கிறதுன்னு தெரியாமல் அந்த ஷவர் இருக்கும்லடா, அதோட மேல் டாப்பை வந்துட்டு கழட்டிட்டு அதுக்குள்ளே அந்த பவுட்ரை கொட்டி விட்டுடுறீங்க. பிகாஸ் அதை ஆன் பண்ண அந்த தண்ணி அப்படியே அவன் மேலே வந்துட்டு படும்ல. ஸோ அதனால் நீங்கள் அப்படியே அந்த இது பண்ணி அப்படியே டைட் பண்ணுறீங்க. டைட் பண்ணிகிட்டு இருக்கும் போது அவன் டோரை வந்துட்டு ஓப்பன் பண்ணிடுறான். நீங்களும் அப்படியே கீழே இறங்கிடுறீங்க. ஸ்டூல் போட்டு ஏறியிருப்பீங்க. ஸோ கீழே இறங்கிடுறீங்க. ஜேகே, என்ன அதே சாரியை வியர் பண்ணியிருக்க? இல்லை குளிச்சுட்டேன், ட்ரெஸ் எடுத்துகிட்டு வராமல் வந்துட்டேன், அதான் அதே சாரி வியர் பண்ணிட்டேன். என்னமோ பண்ணி தொலை, சீக்கிரம் போ அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். நீங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே போகலான்ட்டு போகும்போது உங்கள் கால் வந்துட்டு தண்ணியில் வலிக்கி விட்டுருது. நீங்கள் அப்படியே வெளில போகும்போது ஜேகே வந்துட்டு உங்களை பிடிச்சிட்றான். பட் பிடிக்கும் போது ஷவரையும் வந்துட்டு அவன் ஆன் பண்ணி விட்டுறான், தெரியாமல் கைப்பற்றியிருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 2 பேருமே இப்போ தண்ணியில் நனைய ஆரம்பிச்சிட்டிங்க. லைக் அந்த பொசிஷன்லேயே நனைஞ்சிட்ருக்கீங்க. அப்படியே உங்கள் 2 பேருக்கும் ஐ கான்டாக்ட் போகுது. கொஞ்ச நேரம் அப்படியே போகுதுடா. ஆஃப்டர் 5 minutes ஜேகேக்கு அப்போ தான் ரியலைஸ் ஆகுது. அப்படியே அவன் உடம்பெல்லாம் லைக் அப்படியே ஒரு மாதிரி எரியிற மாதிரி இருக்குது. அவனுக்கு அந்த ஃபீல் இருக்குது. ஸோ அவன் அப்படியே பார்க்குறான். அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அவன் அப்படியே கத்த ஆரம்பிச்சிட்டான். நீங்கள் இதுக்கு தானே வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஐ மீன் மனசில் நினச்சிட்ருக்கீங்க. ஜேகே ரொம்ப கத்துறான், அவனால் முடியல. ஒரு கட்டத்தில் அவன் என்ன பண்ணுறான், உங்களை கையை பிடிச்சிட்டு அப்படியே வெளியில் கூட்டிட்டு வந்துடுறான். ஜேகே கத்தின கத்தில் தயாங் ஜிம்மனுக்கே அது கேட்டிருக்கோம். ப்ளஸ் கீழே ஹரணியும் சஞ்சுவும் இருந்திருப்பாள்ல, அவளுக்கும் கேட்டிருக்கோம். ஸோ அவங்க 4 பேர் ஜேகே ரூமுக்கு தான் வராங்க. வந்து பார்த்தா இப்போ 4 பேரும் வந்துட்டு ஒன்றா ஓடி வராங்க. அப்போது ஜிம்மன் பார்த்துட்டு இவங்க நில்லுங்க, நீங்கள் எதுக்கு ஓடி வரீங்க, எங்கே போகிறீங்க? அப்போ சஞ்சு இல்லை ஜேகே கத்தனை சவுண்ட் கேட்டது, அதான் நாங்கள் போய் பார்க்குறோம். இல்லை நாங்களும் வரோம், நாங்கள் போய் பார்க்குறோன்னு சொன்னோம் அப்படின்னு தேவை சொல்ல. இல்லை வயன் கூட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் ஃபஸ்ட்டு ஓடுறீங்கடா. அப்போ ஜேகே தேவங்க ஜிம்மனும் இவனுங்க நம்ம பேச்சை கேட்க மாட்டாளுங்கன்னு சொல்லிட்டு அவனுங்களும் ஓடி வரானுங்க. வந்து டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே இருக்கிற இதை பார்த்து 4 பேருமே செம்ம ஷாக்கு. பிகாஸ் வயன் நீங்கள் கீழே உட்காந்துருக்கீங்க. லைக் அந்த பிடிச்சி தள்ளி விட்டால் ஒரு பொசிஷனில் உட்காந்துருப்போம்லடா கீழே, அது மாதிரி இருக்கீங்க. ஜேகே டோட்டலாக வித்தியாசமாக இருக்கா. லைக் அவனுக்கு விங்ஸ்லாம் வந்திருக்கு. அப்படியே அந்த பிளாக் கலருக்கு அந்த விங்ஸ் எல்லாம், அவன் கண் அப்படியே ரெட் கலர் வித் பிளாக் பால்ஸ்ன்னு சொல்லிட்டு பல்லெல்லாம் அப்படியே வேம்பயர் பல் மாதிரி இருக்குது. டோட்டலாக அவன் பார்க்க ஒரு மான்ஸ்டர் மாதிரி அங்கே நின்றுட்டுருக்கான். அவன் அப்படியே வயன் கிட்ட வர ஜிம்மன் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா போய் ஜேகே பிடிச்சிட்றானுங்க. பிடிச்சிட்டு ஜேகே என்னடா பண்ணுற, ஹயம் என்னை விடுங்க ஹயம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அவனுக்கு எரியுது. ஸோ அவன் அப்படியே கத்துறான். அப்போ தயங்க ஜிம்மனும் என்னாச்சுடா, தெரியல ஹயம் எனக்கு உடம்புலாம் எரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப வந்துட்டு கத்துறான்டா. அவனால் அந்த பெயினை பேர் பண்ணிக்க முடியல. நீங்கள் வயன் என்னடா அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. அதுக்கு மேலே சஞ்சுவும் ஹரிணியும் அப்படியே வாயை பொழந்துட்டாங்க ஜேகேயோட ஸ்டேட்டை பார்த்துட்டு. பிகாஸ் அந்த அளவுக்கு ரொம்ப மான்ஸ்டர் மாதிரி இருக்கான் அவன் பார்க்குறதுக்கே. ஓகே, அந்த டெவில்லாம் எப்படி இருக்கும் அது மாதிரி, எக்ஸாக்டாக சொல்லணுன்னா வேம்பயர்டா அப்படி இருக்கான் அவன் பார்க்குறதுக்கு. அப்படியே பேல் ஸ்கின்னு, அப்படியே டோட்டல் வேம்பயர் மாதிரி தான் இருக்கான். நீங்கள் சஞ்சுவும் ஹரிணியும் அப்படி கீழே அதான் வந்து வயனை வந்துட்டு தூக்குறீங்க. இவன் 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 என்னது அப்படின்ற மாதிரி உங்களை பார்க்குறா. நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படி ஜேகேவை பார்க்குறீங்க.
அப்போ ஜிமின் ஃபஸ்ட்டு வந்து உட்காரு ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அவனை உட்கார வைக்கிறான். பட் அப்போ கூட ஜேகேவால் முடியலடா, எரிஞ்சிட்டே இருக்குது, அந்த ஃபீல் எரியிற ஃபீல் அவனுக்கு இருக்குது. ஸோ தேவங்க என்ன பண்ணுறான்னா தண்ணி கொடுக்குறான், ஜேகே குடிக்கிறான். பட் இருந்தாலும் அவனுக்கு அந்த எரிச்சல் மட்டும் போவே இல்லை. அவன் கத்துறான், வலிக்குதாயா, எரியுது அப்படின்ற மாதிரி அவன் உடம்ப போட்டு தேய்க்கிறான். நீங்களா என்னடா அப்படின்னு சொல்ல தேவங்க நீங்கள் 3 பேரும் வெளியே போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ சஞ்சு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையில் என்னமோ கொடுக்குறா தேவங்கிட்ட, ஒரு பாட்டில் மாதிரி இருக்குது. அந்த பாட்டிலில் லிக்விட் இருக்குடா, ஓகே, அதை கொடுக்குறா. தேவங்க பார்த்துட்டு என்னது இது? இல்லை, இதை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஜேகே கொடு. இதை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஜேகே கொடுங்க, சரியாக போயிடும் அப்படின்னு சஞ்சு சொல்ல தேவங்க என்ன சொல்கிற, ஃபர்ஸ்ட் இதை நீங்கள் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க தேவங்க அப்படியே பார்க்குறான். சஞ்சு இது வேலைக்காவதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற தண்ணியை கிளாஸில் ஊற்றிட்டு அவன் அந்த லிக்விட் அதில் ஊற்றிட்டு ஜேகே கொடுக்க போகிறான். அப்போ ஜிமின் நிறுத்து, நீ பாட்டு ஏதாவது கொடுத்துட்டீன்னா என் தம்பிக்கு ஏதாவது ஆயிரும், ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்ல சஞ்சு இல்லை இது ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை குடிக்க வைக்கிறா. அவனும் குடிச்சிடறான். குடிச்சிட்டு ஆஃப்டர் 5 minutes ஜேகேக்கு இப்போ நார்மலாகிடுது. லைக் இந்த பாடியில் எந்த ஒரு எரிச்சல் ஃபீல் அப்படிலாம் இல்லை. ப்ளஸ் அவன் விங்ஸும் வந்துட்டு அப்படியே மறைஞ்சிருது. இப்போ நார்மல் ஹியூமன் மாதிரி இருக்கான். அப்போ தேவங்க பார்த்துட்டு உனக்கு எப்படி இதை குணப்படுத்த தெரியும் அப்படின்ற மாதிரி தேவங்க கேட்க, நீங்கள் 3 பேரும் திருன்னு முழிக்கிறீங்க. அப்போ ஜிமின்னு இதுக்கு மேலே உண்மையை மறைக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை, நாங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு ஜிமின் சொல்கிறான். அண்ட் இதோட இந்த பாட்டை இங்கே முடிச்சுக்கலாம். அண்ட் யங் டார்மிஸ், பாய்.